வானத்தையும் பூமியும் படைத்து சிருஷ்டித்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை காண்பவர்கள் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் மகத்துவமான தேவன், அவ்வளவு உள்ள தேவன். அதனாலதான் மோசே பார்க்கும்போது அந்த சீனாய் மலையிலே அவரை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், unapproachable light, he dwells in the unapproachable light. யாரும் சேரவே முடியாது. அப்ப அவ்வளவு வல்லமையான தேவன் எல்லாத்தையும் படைக்கிறாரு. படைக்கும்போது அந்த தேவனுக்கு இணையாக நானும் உயருவேன், நானும் என்னை மகிமைப்படுத்திக் கொள்ளுவேன் என்று ஆராதனைகளை செய்யக்கூடிய தேவனை துதிக்கிற லட்சக்கணக்கான தூதர்களிலே பிரதான தூதனாயிருந்த லூசிபர் என்கிறவன் தன் இருதயத்தில் சொன்னான். கவனி, இருதயத்தில், முகம் அல்ல, இருதயத்தில் சொன்னான். என்ன? நானும் சிங்காசனத்தை போடுவேன், உயருவேன், அமருவேன் என்று சொன்னான். ஆண்டவர் பார்த்தார், மேலிருந்து அவனை கீழே தள்ளினார். ஆமே, விடிவெள்ளி நட்சத்திரமே விடிவெள்ளியாய் வைத்திருந்தார். ஆமே, சுடர் ஒளி வீசக்கூடிய பிரம்மாண்டமான ஆமே அந்த தோற்றம், அவ்வளவு பிரகாசமுள்ள தூதன். ஆனா கீழே தள்ளப்பட்டான். ஒண்ணுதான், ஆமே, நம்முடைய பேச்சில் அல்ல, ஆமே, நம்முடைய செய்கைகளில் உள்ள இருதயத்துக்குள்ளே என்ன நினைக்கிற தேவன் அதை அறிந்திருக்கிறார். கீழே தள்ளின உடனே, அப்படிதான் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, ஆண்டவன் நன்மைதான் படிச்சு. ஆனா 2ஆம் வசனத்துக்கும் 1ஆம் வசனத்துக்கு இடையில இந்த கீழே தள்ளப்பட்ட தூதன் தன்னுடைய சிந்தைக்கு ஏற்ப உள்ள தூதர்களை அழைத்து கொண்டு பூமியில விழுந்து பூமியை ஒழுங்கின்மையாய் மாற்றினான், பூமியை வெறுமையாக்கினான். ஆமே, அடுத்த வசனம் பாருங்க, அந்த 2ஆம் வசனம் கடைசி, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டார். புரியுதா? பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறார். ஆண்டவராய் இயேசு, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நமக்காக இந்த பூமிக்கு வருகிறார். அம்மே, ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் எல்லாவற்றையும் ஓவர்சியர், கண்காணிக்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமே. அப்ப இங்க எல்லாம் கீழே விழுந்து ஒழுங்கின்மை ஆயிடுச்சு. ஆனாலும் ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் இப்ப என்ன செய்யறாரு? 3ஆம் வசனத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் நல்லது 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 என்று உண்டாக்குகிறார். உங்களுக்கு தெரியும், எல்லாமே நல்லது. அடுத்ததாக எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் 26ஆம் வசனம் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு அந்த 26 கடைசி வரை ஆழ கடவீர்கள் என்றார். 27 ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலாக, தம்முடைய சாயலாக, தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். Ever and never be doubt on this. இதை குறித்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு எப்பொழுதும் எப்பவும் இருக்கவே கூடாது. என்ன? தமது சாயலாக, தேவ சாயலாகவே படைத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் நீ படிக்கும்போது ஆவிக்குரிய பெருமையோ, நான் ரசிக்கப்பட்டவன், நான் பிரசனம் பண்றவன், வேற எந்த விதத்தில் நம்மளை உயர்ந்தவன் நினைக்காதபடி, ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எல்லாரையும் ஆண்டவர் எப்படி உண்டாக்கினாரா? தம்முடைய சாயலாக, தேவ சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தார். அடுத்தவருக்கு தெரியும், ஆதாமை உண்டு பண்ணி கொண்டு வந்து வைத்து, மண்ணிலே கொண்டு பண்ணி வைத்து. ஆமே, 21 அப்படி தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை 2:21 அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை இழந்தான். அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷனை உருவாக்கி அவரை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆமே, இப்படி உங்களுக்கு தெரியும், ஏற்ற துணை அவங்களை உண்டு பண்ணார். ஏவாளை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணிட்டு 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், ஆமே, தேவநாயகத்தை உண்டாக்கின சகல காட்டுச்சு கொள்ளி பார்க்க சர்வமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இவள உண்டு பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 15-16 தேவநாயகத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கம் வைத்தார். ஆழ கடவீர்கள், ஆமே, பெருக கடவீர்கள், ஆண்டு கொள்ளுவீர்கள், அவளை ஆசீர்வதித்தார். அடுத்து என்ன பண்றாரு? பண்படுத்தவும், ஆமே, அதை நீங்கள் அனுபவிக்கவும் காக்கவும். அவங்க 2 பேர் தான் சொந்தக்காரங்க. The sole proprietor for the Garden of Eden. வேற யாரும் இல்லை, ஏஞ்சல்ஸ் தான் கிடையாது, ஆதாமும் ஏவாளும். ஒரு ஆமே, சத்தமா சொல்லுங்க, தேவ சாயலாக, தமது சாயலாகவே உண்டாக்கப்பட்ட. சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு, இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனியை நீ புசிக்கலாம், புசிக்கவே புசிக்கலாம். அப்பனா யாரு சொன்னாலும் கேட்காது, எல்லாத்தையும் நீ புசிக்கலாம். ஆனாலும் அதான் ஆண்டவரை பிடிச்சதுன்னா ஏசப்பட்ட வரவும் ஊழியம் செய்யவும் இந்த மாதிரி வார்த்தைகள் தான். ஒரு ஆமே, நீ வந்தேதான் ஆகணும்னு சொல்லல.
ஒரு அழியிலே சொல்லுங்க. அப்படி கட்டாயப்படுத்தி கொண்டு நான் ஊழியத்துக்கு தான், நான் இதுக்கு தான், அதுக்கு தான் நினைக்கிறவங்க தான் வலையில போய் விழுந்துருவாங்க. ஒரு ஆமென். ஒரு நாள் இதுக்காக அதை கொடுக்கிறாரு போல, இதுக்காக அதை செய்யறாரு போல நம்ம தேவ சித்தம் இல்லாதவளை தெரிந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை. இது யாருக்கு சொல்றாரு? ஆதாம சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு சொல்லிட்டு மனுஷிய உண்டு பண்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, உண்டு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா இந்த கனியை சாப்பிட வைக்கணும், தேவ மகிமை இழந்து போகவே பிசாசு உள்ள வருகிறதான் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. அவன் நேரா வந்து ஏவாள்கிட்ட போறான். புதிய ஏற்பாட்டுல பெண்கள் பலவீனம் உள்ளவர்கள் அப்படின்னா உடனேயும் தலையாட்டிட்டு மனைவிகள் மட்டும் சொல்ல. பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல எந்த வசனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆனா லிட்டரலா சொல்றாரு பெண்கள் பலவீனம் உள்ளவர்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்ப அதிக உஷாரா இருக்க வேண்டியது இந்த பகுதி உள்ளவர்கள். ஆமே. அப்ப நம்ம சேர்ந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? பிசாசானவன் நம்மளை வஞ்சித்து எந்த காரியங்களை செய்தாலும் இந்த மாத வாக்குதத்தம் அவர் தமது சத்தத்தை அதிசய விதமாய் நமக்கு துணிக்க பண்ணுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்வார். இங்க புசிச்சுட்டு அவளும் அவனுக்கு ஆதாமுக்கு கொடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்டு தேவ மகிமை இழந்து போனார்கள். நான் முடிக்கிறேன். 7ஆம் வசனம். ஆமென். 6. அப்பொழுது சிறியானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவுக்கு இச்சிக்கப்பட விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. இதனாலதான் சங்கீதம் 1 வாசம். இந்த மாதம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். நம்ம எதை பார்த்து அதிகமா சந்தோஷப்படுகிறோம்? எது நமக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம்? அவைகள் அல்ல, அவைகளை பார்க்கிறோ. ஆமே. வேதத்தில் இரவும் பகலும் ஆமே தியானமா இருக்கிற மனுஷன், வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன் இலைதுரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆனா இவளுக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சது, கண் திறக்கப்பட்டது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தோட சிறந்தது எது? ஆமே. வேத வசனங்களை தியானித்து அதான் பின்னாடி பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து 7 அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். ஆமே. நாமே ரெமடி தேடி இந்த 9 மாசம் ஓடி இருக்கலாம். வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களாம். நமக்கு நாமே ரெமடியை தேடிக்கிட்டு சொல்யூஷனை தேடி நம்மளே திருப்தி அடைந்து ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை போதும். அத்தி இலை எப்படியா இருந்தாலும் வெயில் படப்பட காய்ந்து போகும். நம்முடைய சுய பிரயாசங்கள், சுய சிந்தனைகள், ஆசைகள் எல்லாம் அற்று போகும். கிடைப்பது போல இருக்கலாம், ஆனா அற்று போகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்போ தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆமே 8ஆம் வசனம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆமே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயகத்துடைய சத்தத்தை அவள் கேட்டார்கள். அதான் ரொம்ப முக்கியம். சத்தத்தை கேட்டார் அதிசய விதமாய். அவர் என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு நீ கீழ்ப்படியில்ன்றது அங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு தெரியும். அவர் சகல வச்சு அறிந்த தேவன். ஆனாலும் கீழ்ப்படியில சத்தத்தை கேட்கல, சாப்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் ஏதேனுக்குள் ஆமேன் ஆதாமை ஏவாளை சந்திக்க வருகிறார். ஒரு ஆமேன். இதுதான் அதிசயம். அதிசயம். மனிதர்களுக்குள் ஆமேன் இருக்கிற குணம் நம்ம அப்படி சந்திக்க மாட்டோம். நம்முடைய கோபத்தை காட்டுவோம், நம்ம எரிச்சல் அடைவோம். மரியா மார்த்தாள் எரிச்சல் அடைந்தார். ஆமே. ஆபேல் காயின் எரிச்சல் அடைந்து முகநாடி வேறு கொலையே செய்கிறான். இதான் மனுக்குலம். புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. ஆமென். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார், என்ன தவறு செய்த போதோ பகலின் குளிர்ச்சியான வேளையில உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார். ஆமென். அந்த சத்தம் பாருங்க, எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு 10ஆம் வசனம், நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டு. இந்த 10வது மாதத்துல நம்மை ஒளித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க, சபைக்கு வரக்கூடாதபடி இருக்கிற ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, எதை மன்னிக்க மறக்க முடியாமல் இருக்கிற, கொடுப்பதற்கு தடையா இருக்கிற ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா, ஊழியம் செய்வதற்கு தடையா இருக்கிற, எதற்கும் நம்ம இடம் கொடுக்காதபடி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நம்ம இருப்போமே. ஆனால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, ஏன் ஒளிச்சு கொண்டவன தானே தேடி போனார். உண்மை. அப்படி இருக்கக்கூடாதுன்னு பைபிள் எழுதி நம்ம கையில முழு வேதம் நம்ம கையில கொடுக்கப்படும். அதனாலதான் கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் சொல்லிட்டு 21, 22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று ஆவியின் கனிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. என்னை கற்றுக்கொள்கிற பாடம், அவர்கள் லிட்டரலா தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாது இருந்த போதோ தேவன் அவர்கள் கைவிடல. அவர் கூப்பிடுகிற சத்தம்
தெளிவாய் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு உண்டானது. அந்த ஒரே ஒரு சின்ன இதான், 2 பேர்ல ஏவாள்கிட்ட போய் ஏதாயிலும் சொன்னது உண்டோ என்று கேட்ட சத்துரு, சர்பத்தின் வடிவில் இருந்த பிசாசு, இவளும் ஆம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை பிசாசு கிட்ட சொன்னது போல தேவன் கூப்பிடுகிற சத்தத்தை, அந்த பகலின் குளிர்ச்சியான டெய்லி கூப்பிடுவார், அந்த சத்தத்தை கேட்க கூடாமல் சத்துரு ஏவாளை வஞ்சித்திருக்கலாம், ஆதாமை வஞ்சித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு லிமிட்டுக்கு மேல, ஒரு எல்லைக்கு மேல சத்துரு நம்மை சோதிக்க இடம் கொடுக்கவே மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு தடவை விழுந்துட்டால அப்ப திரும்ப அவகிட்டே போயிருக்கலாம், திரும்ப போயிருக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம வேறு சத்தம் கேட்க பண்ண சரீர உறுப்புகளோ வேற ஏதோ ஒன்று அவன் செய்திருக்கலாம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. திருடன் கொல்ல அழிக்க வருகிறவன், ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை தடுக்க அவனால் முடியாது. ஒரு ஆமே. அந்த வசனம் சொல்லி முடிக்கிறான். அவர் உடனே தோலினால், தோல் ஒரு நல்ல லெதர் தோல்ல, என்றைக்கும் அழியாத தோல்ல ஆடைகளை கொடுத்து நிர்வாணத்தை மறைத்து அவர்கள் இருவரையும் கர்த்தர் வைத்தார். ஆமே. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினாலோ இன்றைக்கு அந்த சந்ததிகளாக முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய சகல பாவங்களையும் ஆதாமுக்குள் இருந்ததான ஆமே இயற்கையான ஆதாமுக்குள் இருந்த ஜென்ம சுபாவங்களையும் கர்த்தர் மன்னித்து நம்மை இந்த மாதத்தில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்லாம அப்படி எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சத்தம் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமே. அந்த சத்தத்தை கேட்க கூடாதபடி தடை பண்ணுகிற உள்ளும் புறமும் இருந்து வருகிற வேறு விதமான சத்தங்களை ஆமே தேவனுடைய சத்தமானது நிச்சயமாக மாற்றி போடும். அல்லேலூயா. அதிசய விதமாய் அவருடைய சத்தம், அவருடைய வசனம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமே உங்களை ஆசீர்வதிக்கும். கிரகிக்க கூடாத 37:5 பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நல்ல கைகளை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கும். மகிமையுள்ள தேவன் உங்களுக்காக முழங்குவார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம். அல்லேலூயா. முறிக்கிறது மட்டுமல்ல, நன்றி, அற்புதங்களை செய்கிற சத்தம். கன்று குட்டிகளை போல ஆமென். அல்லேலூயா. காண்டாமிரு குட்டிகளை போல துள்ளி ஓடும்படியா ஆமே உங்க சரீரத்திலும் நல்ல சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். வனாந்தரத்தை அதிர பண்ணும். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். பெண் மான்களை ஈனும்படி செய்யும். இந்த மாதம் வசன வாக்குத்தத்தம் உங்களுக்கு புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றெடுக்கும்படி, காணும்படி, சொந்தமாக்கி கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வந்து ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வீர். கைகளை உயர்த்தி பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஒரு முறை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எலிசபெத் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தாங்க தயாளினியாவுக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். ராஜகோபாலியாவுக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். போவாஸுடைய தகப்பனருக்கு ஜெபிக்கிறோம். ஃபெய்த் அவருடைய அம்மா எலிசபெத்துக்கு ஜெபிக்கிறோம். ஜமுனா அம்மாவுக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். காந்தி ஸ்ரீ கால் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஜோஸ்வினுக்காக, பொன்மலர் மகளுக்காக ஆமென். வந்திருக்கிற இந்த இடத்துல பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் உண்டாகும்படி, வியாபாரங்கள் பிசினஸ்ல நல்ல செழிப்பை கட்டளையிடும்படி, மாத வருமானங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி, சிறுவர்கள், சிறு பிள்ளைகள், சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை, திருமணமானவர்கள், ஆண்கள், புருஷர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.